கிறிஸ்துவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். Taking the 5 loaves and 2 fish and looking up to heaven, he gave thanks and broke them. Then he gave them to the disciples to distribute to the people. They all ate and were satisfied, and the disciples picked up 12 basketfuls of broken pieces that were left over. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 வசனம் 16 மற்றும் 17. அதிசயங்கள் செய்கிறவர் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து பசியோடு பாலைவனத்தில் இருந்த மக்களுக்கு உணவளித்து பசியை தீர்த்த நம் கடவுள் இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்கு அற்புதங்களை செய்ய காத்து கொண்டிருக்கின்றார். நற்கருணைநாதராகி நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் ஆலயத்திற்கு சென்று மௌனமாக அவரிடம் உங்கள் தேவைகளை சொல்லி ஜெபியுங்கள். திக்கற்ற நிலையில் இருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உதவி செய்வார். உங்கள் வாழ்வில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்வதை உணர்வீர்கள். உங்கள் சொந்த அறிவாற்றலால் நீங்கள் ஜெபிக்க முடியாது. உங்கள் விசுவாசத்துடன் ஜெபமும் இருந்தால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறும். ஒவ்வொரு நாளும் நற்கருணை முன்பு ஜெபியுங்கள். வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை காண்பீர்கள். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசனின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது.